RSS ராஷ்டிரிய சுய சேவக் சங் இது 1925 ஆரம்பிக்கப்பட்டுச்சுங்க. இன்னைக்கு 2025 ஆகுது. 100 ஆண்டு வெற்றி பயணத்துல இருக்கும். நம்ம சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி சுதந்திரம் வேணும் அப்படிங்கிற கோஷம் இந்தியாக்குள்ள எந்த அளவுக்கு இருந்துச்சோ அதே அளவுக்கு முகமது அலி ஜின்னா அவர்களுடைய தலைமையில இஸ்லாமியர்களுக்கு தனிநாடு வேணும் அப்படிங்கிற ஒரு கோஷமும் இருந்தது. ஒரு சில ஒடுக்குமுறைகளும் இருந்தது. அந்த சமயத்தில் உருவானதுதான் இந்து மகாசபை. அதிலிருந்து வந்ததுதாங்க RSS. இன்னைக்கு RSSல தங்களை இணைக்கக்கூடிய மக்கள் தன்னார்வலர்களாக தங்களை இணைச்சுக்கிறாங்க. இன்னைக்கு இந்தியா முழுவதும் கோடிக்கணக்கான தன்னார்வலர்களை கொண்ட ஒரு அமைப்பாக இன்னைக்கு ராஷ்டிரிய சுய சேவக் சங் இருக்குங்க. சமூக சேவை, சமூக சக்தி, இதுதாங்க RSS. ஒரு நாடு முன்னேறணும் அப்படின்னா தேசபக்தி, ஒற்றுமை உணர்வு, ஒழுக்கம் இது எல்லாமே ஒரு தனி மனிதனுக்கு தேவை அப்படின்னு உணர்த்தக்கூடிய ஒரு அமைப்பு. RSS அப்படிங்கிறது அரசியல் கட்சி கிடையாதுங்க. ஆனால் சமூக சக்தியை உருவாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பு. நம்ம தாய்நாடு, நம்ம இந்தியாவை ஒன்றுபட்ட வலிமையான மதிப்புமிக்க ஒரு தேசமாக மாற்றணும் அப்படிங்கிறது தான் நோக்கம். நான் சின்ன வயசுல என்னுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய என்னுடைய சொந்தங்கள், என்னுடைய அண்ணாங்கள் எல்லாம் ஒரு பொது காரியம் அப்படின்னு போகும்போது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த பொது காரியங்களை செய்வாங்க. அவ்வளோ ஒரு உதவிகளை செய்வாங்க. இதையெல்லாம் பார்த்து வளரும் பொழுது எனக்கு இந்த ஒரு அமைப்பின் மீது மரியாதை அப்படிங்கிறது சின்ன வயசுல இருந்தே இருக்குங்க. என்னை போன்று இங்கு பலருக்கும் இருக்கும். பாரத் மாதா கி ஜெய் அப்படிங்கிறது என்னுடைய பாரத அன்னைக்கு வெற்றி, என்னுடைய பாரதம் வாழ்க அப்படிங்கிறது தான் கோஷம். நம்ம அனைவரும் இணைந்து சொல்லுவோம் பாரத் மாதா கி ஜெய்.